ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாகில் ஆடி 18 வந்து நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வருஷம் ஆடி 18 பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க கும்பிட்டோம். ஏன்னா வந்து சனிக்கிழமை ஆடி 18 வந்து இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து உடம்பு முடியல, குளிர்காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் வந்து தூங்கவே இல்லை அன்றைக்கி நைட்டு. தூங்கி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3:30 காலையில் விடிஞ்சிச்சு. 3:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் தூங்கவே ஆரம்பித்தோம். அவங்க அப்பாவும் சரியாக தூங்கலை, நானும் சரியாக தூங்கலை. முழிச்சிட்டே இருந்ததால் 3:30க்கு தூங்க ஆரம்பிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோம். சனிக்கிழமை 10 மணிக்கு சாப்பிட்டது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 12 மணிக்கு. மதியானம் லன்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. முன்னாடி நாளே வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி தான் வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வர போயிட்டார். சாயங்காலம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. சாமிக்கு வந்து பூலாம் எடுத்து போட்டுட்ருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பழங்கள் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. கொய்யாப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், அப்புறம் வாழைப்பழம் இதான் வச்சு கும்பிட்டுருந்தேன். ஸோ நம்ம ஊரில் ஆடி 18 அப்படி என்னோடய ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி. ஸோ கடை வீதிக்கெலாம் போனோம்னா வந்து நவாப்பழம், கொய்யாப்பழம், பேரிக்காய், ஸோ நிறையா பழங்கள் கிடைக்கும். எங்கள் அம்மா கூட தான் போய் வாங்கிட்டு வருவேன். ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்தந்த விசேஷத்துக்குரிய தேவையான பழங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க, பூஜை சாமான்கள்லாம். ஸோ இங்கே வந்து வேறு ஸ்டேட்டாக, ஸோ அந்த அளவுக்கு பெங்களூரில் இருக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ என்ன பழங்கள் அன்றைக்கி கிடச்சிச்சோ அவர் அதை வந்து மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த பழங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி முன்னாடி அடுக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வைக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் பாலில் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை போட்டு வச்சாச்சு. ஆடி 18னாவே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்ணி ஓடுற ஆறு இந்த மாதிரி இதெல்லாம் கும்பிடுவாங்க சாமியாக. கும்பிட்டு அந்த இடத்துல அந்த ஆறுக்கு வந்து படையல் படைப்பாங்க. எங்கள் ஊரில் திருச்சிலாம் பார்த்திங்கன்னா காவேரி ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாமி கும்பிட்டு அந்த ஆற்றுல வந்து எல்லாத்தையும் விடுவாங்க. அதே மாதிரி மஞ்சள் கயிறுலாம் கட்டிக்குவாங்க. நான் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கலசம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பூலாம் போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி ஒரு சொம்பு நிறையா தண்ணி ஊற்றி அதுலேயும் கொஞ்சம் பூ போட்டு வச்சுருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. நம்ம வந்து அங்கெல்லாம் போய் கும்பிட முடியாது. ஸோ வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு சாமிக்கு இந்த மாதிரி கும்பிட்லாம். நம்ம மனசார கும்பிட்டோம்னா சாமி வந்து எப்படி என்ன மாதிரி சிம்பிளாக கும்பிட்டா கூட ஏற்றுக்குவாங்க. அப்புறம் ஆடி 18க்கு வந்து எங்கள் வீட்டில், எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அதாவது வாழை அரிசியை வந்து காலையிலே அம்மா ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பச்சரிசி பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி கருப்பு எள்ளு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு இல்லை, ஸோ வெள்ளை எள்ளு தான், அதை தான் வறுத்துருந்தேன். ஸோ பாசிப்பருப்பு வறுத்துட்டு அதே மாதிரி எள்ளு கொஞ்சம் வறுத்துட்டு பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்து அந்த அரிசியோடு செஞ்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதை கலக்கிறதுக்கு வந்து வெள்ளைப்பாகு சேர்த்து கலந்துக்கலாம். இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருந்தேன். இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா அந்த அரிசி பாசிப்பருப்பு எல்லாமே ஊறிருக்கும். சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாசிப்பருப்பு, எள்ளு, பொட்டுக்கடலை சேர்க்கணும். தேங்காய் வந்து நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி நெய் இல்லை, அதால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயே ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம 2 நாள் வந்து இதை வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஊறும்போது ஊற தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கும்பிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நான் கும்பிடுவேன் ஆடி 18க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு வந்து எல்லாத்துக்குமே கட்டி விடுறதுக்காக அதில் கயிறில் வந்து நம்ம மஞ்சளை நனைச்சி அதையும் சாமி முன்னாடி வச்சுக்கணும். வச்சுட்டு அது மாதிரி நம்ம என்னென்ன காசு, பணம் இதெல்லாம் வைக்கலாம், நகை கூட வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாள் வந்து பெருகணும் அப்படின்றதுக்காக, நமக்கு வீட்டில் வந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் வைப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு, கல் உப்பு, அப்புறம் பருப்பு, அப்புறம் அரிசி இது 3யுமே வச்சு சாமி முன்னாடி கும்பிட்டுருந்தேன். சாமி கும்பிட்றதுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஒன்று ஒன்றா பார்த்து யோசித்து எடுத்து வைக்கணும். ஸோ குக்கிங் பண்ணுறது கூட ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இது மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் இந்த டாஸ்க்லாம் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு வந்து கூட வந்து ஒத்தாசைக்கு அத்தையோ இல்லை அம்மாவோ யாராவது இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு வேறு மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்மளே பண்ணும்போது கொஞ்சம் வந்து யோசித்து எல்லாமே பார்த்து எடுத்து வைக்கணும்.
அன்றைக்கி வந்து சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் இருந்ததால் பையனுக்கு வந்து லேட்டாக தான் பாலாற்றி கொடுத்துருந்தேன். ஸோ அவனுக்கு கொடுக்க அந்த ஸ்வீட்டு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அரிசி வெல்லமெல்லாம் போட்டு அதுவுமே வந்து கொடுக்கல. ஏன்னா சளி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதால் வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுத்துருந்தேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவருக்கும் கொஞ்சம் வந்து தட்டில் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ எங்களோட ஆடி 18 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக போச்சு. நீங்கள் எப்படி ஆடி 18 செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர், பை பாய்.